ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கிளாஸ் ரோல் கேமர்ஸ். நான் உங்கள் வினோத். ஓகே, அலெக்ஸ் மார்க்கல் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அவருடைய மிரர் பேஸ், ஸோ அவர் வந்து 8th பொசிஷனில் இருக்கார். அலெக்ஸ் மேக்ஸ்மஸ் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் நம்பர் 5 அடிச்சிருக்காரு, இப்போ 3 ஸ்டார் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அவருடைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் கோ த்ரூ பண்ண போகிறோம். ஸோ அவர் என்ன காம்போஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணியது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் வித் லூன் யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து அவர்கிட்ட இவருடைய டவுனால் லெவல் பார்த்தீங்கன்னா டவுனால் 15. பட் ஏன்னா ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து அவரோட லெவல் ஆஃப் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுனால் 12 லெவல் ஆஃப் ஹீரோஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் 3 ஸ்டார் அவரால் பண்ணியிருக்காரு. அப்போனா நம்ம என்னென்னா நம்ம வே ஆஃப் அட்டாக், வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி சேமாக இருந்தாலும் பேஸுக்கு ஏற்ற மாதிரி டெப்ளாய்மெண்ட்டை கொண்டுட்டு போகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேஸை பாருங்கள். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து வால்ஸ் தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கிறதால ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃப்ரண்ட் டவர்ஸ் அண்டு மோனோலித் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு த பேஸ். ஓகே, ஸோ இதோட அட்டாக்கை நம்ம வந்து பாருங்கள். ஸோ 2 lightning dragons, 2 rage spells, 5 free spells, 1 poison and 1 வந்து ரெகுலர் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம அட்டாக் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு. ஸோ வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு, லைட்னிங் ஸ்பெல்லை போட்டு நம்மளுடைய ஒரு ஏர் ஸ்டீப்பர் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அந்த வந்துன்னா நம்ம ரேஜ் ஸ்பெல் டெப்ளாய் பண்ணி நம்ம பேட்டில் பில்ட் பண்ணி டவுனால் டிஸ்ட்ராய் பண்ணி 1 ஸ்டார் பண்ணிட்டார். ஸோ இப்போ சிசி ட்ரூப்ஸை வந்து கிளியர் பண்ணுறாரு. பாய்சன் ஸ்பெல் த்ரோ பண்ணி சிசி ட்ரூப்ஸ் கிளியர் பண்ணுறாரு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குயின் வச்சு ஒரு அட்டாக்கும் அண்ட் கிங்கை வச்சு நம்மளுடைய ஆப்போனண்ட்டுடைய சாம்பியனை சாகஸ்டர். ஸோ நம்ம சிசி ட்ரூப்ஸ் இப்போ ட்ராகன்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணி சிசி ட்ரூப்பை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. லோன்ஸ் அழகிறாரு. இப்போ என்னென்னா நம்மளோட ஸ்பெல்லோடைய டைம். ஸோ மோனோலித் வந்து கிங்கை அட்டாக் பண்ண விடணும். ஏன்னா கிங்கு வந்து அடி தாங்கிறதுல நம்பர் 1. ஸோ குயின் அடி தாங்க மாட்டாங்க, அடிக்க தான் செய்வாங்க. பட் குயின் அடிக்கவும் செய்வார், அடி தாங்கவும் செய்வார். ஸோ கிங்கை அடி வாங்க விட்டு பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ட்ராகன்ஸை அடிக்க வச்சோன்னா நம்மளால் வந்து ஸ்டார் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோனோலித் வந்து பவர்ஃபுல் ஒரு டிஃபெண்டரு. ஸோ அதுக்கிட்ட நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம அட்டாக் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரேஜ் ஸ்பெல்லில் டெப்ளாய் பண்ணுறதும் ஃப்ரீ ஸ்பெல்லில் டெப்ளாய் பண்ணுறதும் கரெக்டான டைமில் நீங்கள் டெப்ளாய் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்டார் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் பேஸஸ் வந்து 76% ஃபார் 2 ஸ்டார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரெஸ்ட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோ ட்ராகன் அண்ட் குயின் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனால் இவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு 75+ லெவலில் வந்து ட்ரூப்ஸ் இருந்துச்சுன்னா, மீன்ஸ் 75+ லெவல்ஸில் வந்து ஹீரோஸ் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பேஸ் வந்து இந்நேரம் க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இவர்கிட்ட இருக்கிற ட்ரூப் லெவல் கம்மி. அந்த ஒரு ரீசனால் தான் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்துக்குது. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸ் லெவல் ஆஃப் டவுனால் 15 பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா 90. பட் இவர்கிட்ட இருக்கிற லெவல் 60. 30 லெவல் கம்மியாக இருந்தால் கூட இவரால் 3 ஸ்டார் இந்த பேஸை பண்ண முடியாத ரீசன் என்னென்னா அந்த வே ஆஃப் அட்டாக்கிங்னா நம்ம ட்ரூப் டெப்ளாய் பண்ணுறது அதில் வே ஆஃப் அட்டாக்கிங் இல்லை, அந்த ஸ்பெல் ட்ராப் பண்ணுறது தான் நம்மளோட வே ஆஃப் அட்டாக்கிங் இருக்குது. அதனால் அந்த டெக்னிக்கை பார்த்து நீங்கள் ஸ்பெல்ஸை கரெக்டாக டெப்ளாய் பண்ணிங்கனாலே we can able to achieve 3 ஸ்டார் ஃபார் ஷுவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸு 2 ஸ்டார்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் 1 ஸ்டார்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வே ஆஃப் அட்டாக்கிங்கை நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து அப்டேட்ஸ் நிறைய வரும். அதை பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.